சிவா திருச்சிற்றம்பலம். குருவே போற்றி, திருவே போற்றி, திருக்கையிலாய பரம்பரை போற்றி, சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி. அம்மையப்பெரு விநாயகப்பெருமான் முருகர் எல்லா தெய்வங்களையும் வணங்கி, திருமுறையை, சித்தாந்தத்தை, சமயக்குறவரை, சந்தானக்குறவரை, நாயன்மார்களை எல்லாம் வணங்கி வகுப்பை தொடங்கலாம். 4ஆம் திருமுறையில் 35வது பதிகம் திருவிடைமருதூர் பதிகம். எத்தனாவது மந்திரம் பார்க்கணும்? நேற்று மந்திரம் நல்ல மந்திரம், எவ்வளவு விஷயம் சார். 3வது மந்திரத்திற்கான பொருள் எழுதிவிடுங்க. காவிரியின் தென்கரையில் திருவிடைமருதூர் என்ற தலம் இருக்கிறது. அதை தான் எழுந்தருளும் இடமாக கொண்டவன் இறைவன். கார்காலத்தில் மலரும் கொன்றை மாலையை அணிந்தவன் இறைவன். ஒளி வீசும் இரத்தினத்தை தன் தலையில் உடைய பாம்பை அணிந்தவன். தலையில் ஒளி வீசும் இரத்தினத்தை தலையில் வச்சிருக்கதான் பாம்பு. அதை தலையில் இறைவன் வச்சிருக்கிறாராம். சடையில் கங்கை உடையவன். அறமே வடிவானவன். போரிடும் குணமுடைய காளையை செலுத்துவதில் வல்லவன். மந்திரம் படிக்க. காருடை கொன்றை மாலை கதிர்மனை அரவினோடு. புரியுது? நீருடை சடையில் வைத்த நீதியார். நீதிதான் அறமே வடியானவன். அதை திருவாசகத்தில் நெறியே போற்றிம்பார். நெறியே போற்றி. நீதியார் இறைவன் என்ன வடிவமாக இருக்கிறாரு? நீதி வடிவமாக இருக்கிறார். நீதியாய போருடை விடையொன்றேற நீதியாக இருக்கிறான். போர் செய்கின்ற குணமுடைய இடபவாகனத்தை ஏற வல்லர். பொன்னி தென்பால். பொன்னினா காவிரி ஆறு. ஏருடை கமலம் ஓங்கும் இடைமருது இடங்கொண்டாரே. அழகான ஏர்னா அழகு. தாமரை பூக்கின்ற இடத்தை கொண்ட இடைமருது இறைவர். காவிரி தென்கரையில் தாமரை மலருகின்ற தலம் மருத நிலம். காவிரியை அருளாக பார்த்தால் தாமரையை கரமலர் மொட்டித்து என்ற பொருளில் எடுக்கலாம். கரமலர் மொட்டித்து இருதய மலிரா என்று அகவழிபாடாக எடுக்கலாம். இதற்கு முந்தைய மந்திரத்தில் அகவழிபாடு பேசுகிறார் சிந்தையார், சிவநெறி அனைத்துமானார். அதனால் இது தாராளமாக போய் பொருந்திக்கிடும், அடாப்ட் ஆகிடும். எனவே தாமரையை எதாக எடுத்துக்கலாம்? அகத்தாமரையாக, ஆதாரங்களாக எடுத்து, குறிப்பாக அநாகதம் என்ற 4ஆம் ஆதாரமாக எடுத்து, கரமலர் முட்டித்து இருதயம் மலர என்ற பொருளோடு சேர்க்கலாம். கார்காலத்தில் மலரும் மலர்கடை உடைய கொன்றை மாலையை அணிந்தவன். சோமவாரப்பட்டியில் நம்ம படித்தது அந்த கார்கால வர்ணனை தானே? ஆமாம். கார்காலம்னு சொல்லிட்டாலே அருள்மழை பொழியும் காலம்தான் கார்காலம். அந்த திருவாசகத்திலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா திருமுறையில் கார்காலம்னு சொல்லிட்டாலே என்னது தான்? அருள்மழை பொழிகின்ற காலம். அந்த சோமவாரப்பட்டியில் நம்ம நடத்தின 15 வரையும் அருள்மழை தான். அருள்மழை பொழிகின்ற காலம். இப்போ கார்காலத்தில் மலரும் கொன்றைனா, கொன்றை நமக்கு பிரணவத்தை குறிக்கும், ஓம்காரத்தை குறிக்கும். ஓங்காரம் தான் அஞ்செழுத்தாக மாறும். அஞ்செழுத்து தான் ஆகமமாக வேதமாக மாறும். கணித முறையில் நகர்த்தணும். கணித ஃபார்முலா முறையில் நகர்த்தணும். ஒரு ஃபார்முலா சொல்லுவோம், ஏ சமம் பி
ஆ, எனவே ஏ சமம் சி. தட்ஸ் ஃபோர் தானே, வேறு வார்த்தையா? தேர்ஃபோர். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். தேர்ஃபோர் ஏ சமம் சி, அந்த கணித முறையில் நகர்த்தணும். ஓம் பிரணவம், கொன்றை பிரணவத்தை குறிக்கும், பிரணவம் 5 எழுத்தை குறிக்கும். 5 எழுத்து தான் ஆகமா வேதமாக மாறுது. ஆகமம் வேதம் தான் இறைவன் ஆன்மாவுக்கு உபதேசிக்கும் போது, ஆகமம் வேதத்தை தான் இறைவன் யாருக்கு உபதேசிக்கிறார்? ஆன்மாக்களுக்கு உபதேசிக்கிறார். நேற்று பாடத்தில், இன்னைக்கு காலையில் பாடம் வந்தது. ஆகமத்தை வேதத்தை இறைவன் உபதேசிக்கிறாரு. எனவே கொன்றைங்கிற ஒரு குறிப்பு குரு வரைக்கும் நகரும். எது வரைக்கும் நகரும்? குரு வரைக்கும் நகரும். பெல்ட் போட்டு போயிட்டே இருக்கும். அதில் மறைமலடிகள் உரையில் கொன்றை மாலை, மன்னனுக்கு மாலைகள் மாறிக்கொண்டே இருக்கும். தார் கொன்றை பார்த்தீங்களா, கன்னி. மன்னனுக்கு அவனுடைய செயலுக்கேற்றபடி மாலை மாறும். சிவபெருமானுக்கு எல்லா நிலையிலையும் என்ன மாலை தான்? போர் செய்யும் போதும் அந்த மாலை தான், அழகுக்கும் அந்த மாலை தான். படிச்சிங்களா? அடையாளமும் அதுதான். மன்னனுக்கு 3 மாலைங்க: அடையாள மாலை, போர் மாலை, அழகு மாலை. அது அதுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ பாண்டியனுக்கு வந்து அடையாள மாலை வேம்பு, அழகுக்கு என்ன வேணாலும் போடலாம். அந்த சீசனில் என்ன கிடைக்கோ அது போட்டுக்கலாம். சிவபெருமானுக்கு போருக்கு போனாலும் கொன்றை தான், அடையாளமும் கொன்றை தான், அழகுக்கும் கொன்றை தான். அப்படி பார்க்கும்போது அந்த கொன்றையினுடைய முக்கியத்துவம் நமக்கு புரிய ஆரம்பிக்குது. அதை அணிந்திருக்கிறாரு. ஒளி வீசும் நாகத்தை உடைய, நாகத்தை தலையில் வச்சிருக்குதான் பாம்பு. அந்த பாம்பை இவர் தலையில் வச்சிருக்கிறாராம். நமக்கு பாம்பு என்பது குண்டலினி சக்தி, சுத்தமாயா சக்தி. சுத்தமாயா சக்தியிலிருந்து தான் என்ன தோன்றும்? இந்த மந்திரங்கள் எல்லாம் தோன்றும். இப்படி சுற்றினாலும் சரியாக வந்துடும். ஆமாம், பாம்பு என்பது நமக்கு சுத்தமாயா சக்தி, குண்டலினி சக்தி. அதுலேயும் பாம்புக்கு உச்சியில் ரத்தின ஒளி விடுதுங்கிறார். பாம்புக்கு உச்சியில் ரத்தின ஒளி விடுதுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த சாதகனுக்கு ஞானம் தோன்றதை தான் நம்ம அப்படி புரிஞ்சுக்கிடணும். சாதகனுக்கு என்ன தோன்றுகிறது? ஞானம் தோன்றுகிறது. இறைவன் அறமே வடிவமாக இருக்கிறான். அறமே வடிவமாக இருக்கிறான்னா இறைவனுக்கு எது மட்டும்தான் பிடிக்கும்? அறந்தான் பிடிக்கும். உண்மையும் இறைவனும் ஒன்று தான். அதை நம்ம அடிக்கடி ஒரு செய்தியை சொல்கிறோம். எங்கெல்லாம் உழைப்பு இருக்குதோ அங்கே உண்மை இருக்கும், எங்கெல்லாம் உண்மையும் உழைப்பு இருக்குதோ அங்கே சாமி இருப்பார். அவ்வளோதான். சைவங்கிறது இவ்வளவுலே முடிஞ்சு போயிடும். இது அல்லாமல் நாம் அறத்தை பின்பற்றாமல் என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? சாமி எதைத்தான் பார்க்குறாரு? அறமாக இருக்கிறானா? அவருடைய காளை வாகனமே என்ன குறியீடு தான்? அறத்தின் குறியீடு தான். அறந்தான் போரிடும். அதனால தான் போரிடும் காளையினார். சட்டம் தானுங்க போராடு. சட்ட போராட்டம்னு சொல்கிறானல்ல, சட்டத்துக்கு இன்னொரு பேர் தான் அறம். அறப்போராட்டங்கிறான். போராடுறதுக்கு என்ன வேணும்? உண்மை வேணும், சட்டம் வேணும். ஒரு இதில் அதனால தான் காளையே எதாக இருக்கிறதுங்கிறாரு? போராடுவதாக இருக்கிறது. இறைவன் வந்து ஒரு தீமையை தடுக்க போகிறார்னா அதே வேகத்தில் காளையும் போகணுமில்ல, காளைக்கு பிடிக்கணுமில்ல. இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு தப்பு நடக்குது, அதை தடுக்க போகிறோன்னு 4 பேர் கிளம்புனா அதில் வந்து வாங்கன்னு சொன்னால் நான் போக வேண்டியும் 10 பேர், போனது 5 பேர்னா மீதி 5 பேருக்கு அது அந்த தவறை தடுக்கிறதுல ஆர்வம் இல்லை. அப்போ அவனுக்கு எதில் ஆர்வம் இல்லை? அறத்தில் ஆர்வம் இல்லை. சிவபெருமானுக்கு அறத்தில் எவ்வளோ ஆர்வமோ அதே ஆர்வம் அவர் காளமாட்டுக்கு இருக்குங்கிறார். ஏன்னா அறமே தான் அவருக்கு எதாக இருக்கிறது? காளையாக இருக்கிறது. அவர் கொடியும் அறந்தான். அவர் அருள், அறத்தில் அமர்ந்து, அறத்தில் அருளாக அமர்ந்து அறத்தை நிலைநாட்டுறான் இறைவன். அதுதான் சைவம். அறத்தில் அருளாக அமர்ந்து அறத்தை நிலைநாட்ட, அறம் அவனை தாங்குகிறது, அறத்தை தாங்குறதும் அவன்தான். காளமாட்டில் உட்கார்ந்துருக்கும்போது அறம் தாங்குதுங்க. கொடியை பிடிக்கும்போது அறத்தை யார் தான் தாங்குறா? இறைவன் தான் தாங்குறார். இதெல்லாம் சைவ சமய அடிப்படை கோட்பாடுகள். அதெல்லாம் இதில் நல்ல அழகாக பொருந்தி வருது. நல்ல சூப்பர் பதிகம். இதையெல்லாம் நம்ம கருத்தரங்களில் பண்ண முடியாது. கருத்தரங்களில் மேலோட்டமாக பண்ண சொல்லியிருக்கிறோம். அடுத்த மந்திரத்தினுடைய பொருள் எழுதுனீங்கன்னா நம்ம அடுத்த பாடப்பகுதிக்கு போயிடலாம். மந்திரம் 4.
அடியவர்களுடைய எண்ணத்தில் போற்றப்படும் தலம் இந்த தலம். தேவர் உலகமும் சிவனுக்கு உரியது. இப்போ இதில் வேதத்தை கொண்டு வந்து இணைச்சமா இல்லையா? இணைச்சமா? மந்திரத்தை படிங்க. நான் எத்தனாவது மந்திரம்? 4வது மந்திரத்தை படிங்க. என்ன வந்தாச்சு? இதுதான் நீங்கள் வந்து உங்கள் பாட்டு நீங்கள் வந்து ஒரே சிந்தனை, இறை சிந்தனையில் நீங்கள் விளக்கம் சொன்னால் அது என்ன செய்யும்? அடுத்த மந்திரத்தை படிங்க. இப்போ இதுக்கு முந்தி வேதத்தை மறைமுகமாக வச்சிருக்கிறாரு யார்? அப்பர். இதற்கு முன்பு வேதம் வருதுங்க, எந்த மாலை வடிவத்தில் உள்ளே வச்சிருக்கிறாரு? வேதம் படித்தா என்ன வரணும்? ஞானம் வரணும். அதனால தான் பாம்பு தலையில் என்ன இருக்குன்னாரு? ஒளி இருக்குன்னார். இதெல்லாம் திருமுறையில் வந்து இதை யாருமே சொல்கிறது, நம்ம கூட்டம் மட்டும்தான் சொல்கிறோம், அனுபவிக்கிறான். இது சொன்னாலே அவனை நம்ப மாட்டான். ஏன்னா அவனுக்கு வந்து அவனை நம்புறதுக்கு அவன் தயார் இல்லை. எப்படி ஒரு குறிப்பிட்ட கட்சி ஜெயிக்கும்னு ஒருத்தன் சொன்னான், எவனும் நம்பலல்ல. அது மாதிரி யாரும் நம்ப தயார் இல்லை. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். 4வது மந்திர பொருள். எத்தனாவது மந்திரம்? பொருள் என்ன எழுதுனீங்க? எண்ணத்தில் இருக்கின்ற தலம். தேவர் உலகம் இவனுடைய உடைமை. 4 வேதம் 6 அங்கம். இதை உலகறியச் செய்தவன் இறைவன். இந்த தலத்து இறைவன். இந்த தலத்து இறைவன் 4 அங்கங்களை, 4 வேதங்களையும் 6 அங்கங்களையும் உலகறியச் செய்தவன். பண்ணை விட மேலான பாடல் உடையவர். அடியார் பாவங்களை போக்கும் கருத்து உடையவர். நெற்றிக்கண் உடையவர். நெற்றிக்கண் உடையவர். ஆசை கடவுளை எரித்தவர். இப்போ இந்த மந்திரத்தில் காமர் காய்ந்தன் இருக்குது. காமனை எரித்தார்னு அர்த்தம். அந்த காய்ந்தங்கிறதுக்கு சினம்னு எழுதுகிறாங்க. அதை வந்து கவனமாக சொல்லணும். சினம்ங்கிறத விட என்ன சக்தி? மரக்கருணைன்னு சொல்லணுமே தவிர சினம் யாருடைய குணம் கிடையாது, உயிர்களுடைய குணம். அதில் ரொம்ப கவனமாக, காலையில் சொன்னோம்ல, கவனமாக படிக்கணும். ஆமாம், சினக்கோலம் மரக்கருணை காட்டுகிற கோலம் தான். இறைவனுக்கு சினக்கோலம்னு ஒரு கோலமே கிடையாது. அந்த விளக்கத்தை எல்லாம் நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். போயிடலாம்.